शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திருக்குறள் அறத்துப்பால்ல 27வது அதிகாரம், துறவறவியல்ல 3வது அதிகாரம். தவம். அருளுடைமை, புலால் மறுத்தல். இவைகளுக்கு பிறகு 3வதாக துறவரத்தினுடைய முக்கியமான அறமாக தவத்தை சொல்லுகின்றார். துறவிகள் என்றாலே தவசிகள் என்றும் சொல்லுகின்றோம். தவத்தை பிரதானமாக செய்வதற்காகவே துறவு வாழ்க்கைக்கு வந்தவர்கள். அதனால் துறவு வாழ்க்கையே எதற்குனா தவத்திற்காகத்தான் துறவு வாழ்க்கை. அந்த தவம் என்பது என்ன, அந்த தவத்தினுடைய நன்மைகள் என்ன என்று இந்த அதிகாரத்தில் சொல்லுகின்றார். மனம் பொறிவழி போகாமலும் வரும் துன்பங்களை பொறுத்தும் நிற்றல் தவம் ஆகும். தவத்தில் முக்கியமான 2 விஷயம். இந்த மனது உலக விஷயங்களை நோக்கி போகாமல் இருக்கிறது. இல்வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் உலகம் பார்த்தே வாழ்ந்த வாழ்க்கையாக அது இருந்தது. குடும்பம், குழந்தைகள்னு பொறுப்பு இருக்குது, தொழில் இருக்குது, பொருள் ஈட்ட வேண்டும், அதற்கான வியாபாரம் முதலானவைகளை செய்ய வேண்டும், அல்லது தன்னுடைய ஸ்வதர்மம் என்னவோ அந்த தர்மத்தை செய்து அதன் வழியாக பொருள் ஈட்டி குடும்பம், குழந்தைகளுக்கு தேவையானவைகளை செய்ய வேண்டும். அதனால் குடும்ப வாழ்க்கை, இல்வாழ்க்கை முழுக்க புற உலகத்தை பார்த்ததாக, புற உலகத்தை நோக்கியதாக இருக்கின்றது. அதோட இந்திரியங்கள் வழியாக சரீர சுகத்தை அனுபவித்தல் என்பதும் இல்வாழ்க்கையில் பிரதானமாக இருக்கின்றது. இன்பம் என்பதும் தான பொருள், இன்பம்தான் இல்வாழ்க்கையினுடைய பிரதானமான விஷயங்கள். பொருள் சம்பாதிக்கிறது, இந்த உலக சுகத்தை உறவுகள் மூலமாக, பொருட்கள் மூலமாக அனுபவித்தல். அதோட புண்ணியத்தையும் மிகுதியாக செய்தல், அது மறு உலக இன்பத்திற்கு சாதனமாக இருக்கின்றது. அறம், பொருள், இன்பம் இந்த 3மே புறத்தை நோக்கியது, புற வாழ்க்கையை மையமாக கொண்டது. இல்வாழ்க்கை புற உலகத்தை ஆதாரமாக கொண்டது. ஆனால் ஆன்மீக வாழ்க்கை, துறவு வாழ்க்கை உலகத்திலிருந்து விலகி அகத்தை நோக்கியதாக, உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை, இறை தத்துவத்தை அல்லது ஆத்மாவை நோக்கியதாக இருக்கின்றது. அதில் நிலை பெற வேண்டும் என்பதற்காகவே துறவு வாழ்க்கை. ஆகவே இந்த துறவு வாழ்க்கையில் புற விஷயங்களை நோக்கி மனது போகாமல் நிறுத்துறது. பொறி வழியாக, இந்த ஞான இந்திரியங்கள் வழியாக உலகத்தை பார்க்கிறது, உலகத்தை அனுபவிக்கிறதுங்கிறதுலேருந்து மனதை முழுவதும் திருப்புதல், அதை கட்டுப்படுத்துதல். ஆனால் புலனடக்கம், மன அடக்கம் 2ம் தான் தவத்தினுடைய ஆதாரம். பொறிகள் இந்திரிய விஷயங்களில் சேராமல் கட்டுப்படுத்துதல்.
ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன் என்று பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார். ஷரீரம் நிலை பெறுவதற்கான கர்மாக்களை மட்டும் செய்து, செயல்களை மட்டும் செய்து. இப்போ சரீரம் நிலை பெறுவதற்கான செயல்னாக்க உணவு என்பது தான். அப்போ பிக்ஷை வாங்குதல், உணவு, தண்ணீர் இவைகளை மட்டும், அதுவும் குறைந்த அளவு, குறைந்தபட்சமாக எடுத்துக்கொள்ளுதல். மற்ற நேரங்களெல்லாம் ஜபம் தியானம் என்று இருத்தல் அல்லது குருவிடமிருந்து சாஸ்திரங்களை ஸ்ரவணம் செய்தல் என்று மனது அந்த சாதனைகளிலேயே இருக்கிறது. வேற எந்த இந்திரிய போகத்திற்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறது. அதனால் புலன்களும் வெளியே போகாமல் கட்டுப்படுத்துறது தமம்னு சொல்கிறோம். அப்புறம் சமம், மனது விஷயங்களை நினைக்காமல், கற்பனை பண்ணாமல், சிந்தனை பண்ணாமல் இருக்கிறது. துறவு வாழ்க்கையில் எங்கேயோ ஆசிரமத்திலேயோ இல்லை வனத்திலேயோ இருக்கிறாருன்னா புற விஷயங்கள் அங்கே பார்ப்பதற்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனது ஏற்கனவே அனுபவித்த வாசனைகளை வைத்துக்கொண்டு மனது கற்பனை வழியாக உலகத்தை நோக்கி செல்லும். அப்படி மனதையும் நடந்த விஷயங்களை குறித்து, குடும்ப வாழ்க்கையில் இருந்த பொழுது அனுபவித்த விஷயங்களை குறித்து சிந்தனை செய்யாமல், அல்லது நடக்க இருக்கின்ற விஷயம் என்று எந்த விதத்திலும் மனது அதனுடைய வாசனைகளின்படி செல்லாமல் நிறுத்துதல், அடக்குதல், இது தவத்தினுடைய மையம். அல்ல, சமம் தமம் இந்த ரெண்டும் சேர்ந்தது தவம். அதோடு தனக்கு வருகின்ற துன்பம், ஏன்னா காட்டில் வனத்தில் இருக்கிறார், தனிமையாக இருக்கிறார், குளிர் வெப்பம் இவை இருக்குது, மற்ற உயிரினங்கள் இருக்குது. இதனால் உடல் ரீதியாக துன்பம் வரலாம், புறத்தில் குளிர் வெப்பத்தினால துன்பம் வரலாம். அப்புறம் பசி தாகங்கிறது இருக்குது. உணவு கிடைக்கும், கிடைக்காது, குறைவாக கிடைக்கும், அல்லது இவரே உணவு கிடைத்தாலும் உணவு இருந்தாலும் அவைகளை குறைத்தல் என்பதே ஒரு தவமாக, ஒரு விரதமாக இருக்குது. அதனால் வருகின்ற துன்பத்தை சகித்து கொள்ளுதல், தாங்கிக் கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல். அதனால் திதிக்ஷா என்று சாதன சதிஷ்டயத்தில் சமம் தமம் உபரதி திதிக்ஷா இதான் சொல்லியிருக்கு. சமம் தமம் மன அடக்கம், புலனடக்கம், உபரதி விஷயங்களை முற்றிலும் விலக்குதல், திதிக்ஷா என்பது இன்ப துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல். சுகதுக்கே சமயக்கிருத்துவான, சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக எடுத்துக்கொள்ளுதல். இது தவம் ஆகும். அதோட இங்கே மேலும் சொல்கிறார், தனக்கு வருகின்ற துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல், பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இருத்தல். அருளுடைமையில் பார்த்தோம். அப்போ அந்த அருளுடைமையில் இருக்கக்கூடிய அஹிம்சையை தீவிரமாக கடைபிடித்தல், இல்லை புறத்தில் எந்த உயிரினத்திற்கும் துன்பம் கொடுக்காமல் இருத்தல், அதுதான் தவத்திற்கு லட்சணம்னு பார்க்க போகிறோம். அதில் தவம் என்பது மனவடக்கம், புலனடக்கம், துன்பங்களை சகித்து கொள்ளுதல், துன்பம் கொடுக்காமல் இருத்தல். பகவத்கீதையில் தபக என்ற தபஸை 2 கோணங்களில் பகவான் பிரித்து சொல்லியிருக்கிறார். சத்வம், ரஜஸ், தமஸ்னு குணங்களினுடைய அடிப்படையில் சாத்விகம் தபக, ராஜசம் தபக, தாமசம் தபக என்று 3ஆக சொல்லியிருக்கின்றார். சாத்விகமான தவம், ராஜசமான தவம், தாமசமான தவம்னு இருக்குது. தவம் எந்த நோக்கத்திற்காக செய்கிறோம் என்பதை பொறுத்து இந்த குணங்களினுடைய அடிப்படையில் 3ஆன விபாகம். இல்லை, சாத்விக தபம் தான் மேலானது, அதுதான் செய்யத்தக்கது. இந்த தாமச தபங்கிறது பிறருக்கு கெடுதல் செய்வதற்காக செய்கின்ற ஒரு கடுமையான விரதம். அது அசுரர்கள் அதான் பண்ணியிருக்கிறார்கள். அசுரர்கள் புராண இதிகாச கதைகள் பார்த்தாக்கா அசுரர்கள் கடுமையாக விரதம் இருந்தால் தபஸ் பண்ணான்னா எதற்காக? வரம் வாங்கி 3 உலகத்தையும் ஆள்வதற்காக. அப்போ அதனது பிறரை அடக்குவதற்காக அந்த தவம்னா அது தாமச தமம். பிறருக்கு துன்பம் கொடுக்கிறது, சாபம் கொடுக்கிறது, அல்லது தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொள்வதற்கான சக்தியை வளர்த்து கொள்வதற்காக உண்ணாவிரதம் முதலான விரதங்களை இருந்தால் அது தாமச தபஸ். அது விடத்தக்கது, முற்றிலும் விடத்தக்கது. அது அசுர குணம். ராஜச தபஸ் லௌகிக்க பலன் கருதி செய்யக்கூடியது. எனக்கு இது வேணும், ஒரு சங்கல்பம் பண்ணிக்கொண்டு உண்ணாவிரதம் இருக்கிறோம். ஏகாதசி விரதமாக இருக்கலாம், இல்லை சிவராத்திரி விரதமோ அல்லது சஷ்டி விரதமோ ஒரு விரதம் இருக்கிற பொழுது நமக்கு ஒரு சங்கல்பம், இந்த உலகியல் தேவை ஒன்று இருக்குது, அதை மையமாக கொண்டு இது நிறைவேற வேண்டும் என்பதற்காக நான் இந்த விரதத்தை எடுக்கிறேன், இந்த தபஸை எடுக்கிறேன், அல்லது பூக்குழி இறங்குறேன்,
அலகு குத்தி கொள்கிறேன், இதெல்லாமே தபஸாக இருக்குது. இதெல்லாமே தபஸ் தான். உடம்புக்கு வரக்கூடிய துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல் என்னெல்லாம் நம்மளுடைய தர்மத்தில் பார்க்குறோம். சாமானிய மக்கள் பல விதங்களில், இல்லறத்தில் குடும்பத்தில் இருக்கிறவர்களே பல விதங்களில் தபஸை செய்கிறார்கள், தவத்தை செய்கிறார்கள். அலகு குத்திக்கிறது, உண்ணாவிரதம் இருக்கிறது, பூக்குழி இறங்கிறது, இந்த மாதிரியான கடுமையான தவம்லாம் இருக்குது. இதெல்லாம் ராஜச தபஸில் வருது. ராஜசமான தவம் அது. எதற்காக? ஒரு குறிப்பிட்ட சங்கல்பம், குறிப்பிட்ட பலன் கருதி எனக்கு இந்த தேவை இருக்குது, இது நிறைவேறுனாக்கா நான் அதற்காக நிறைவேற வேண்டும் என்பதற்காக செய்கிறது, அல்லது நிறைவேறி விட்டது என்பதற்காக அதற்கு இறைவனுக்கு செய்தல் என்பது இருக்கின்றது. ஆனால் சாத்விகம் தபஸ்ங்கிறது பலன் கருதாமல் செய்தல். இந்த லௌகிக்க பலன் கருதாமல் சித்த சுத்திக்காக மோட்சத்தை லட்சியமாக கொண்டு செய்தல். மோட்சம் என்பது தான் இறைவனை அடைதல், இறைநிலையை அடைதல். அதற்காக மனதை புறவழி புறவழி போகாமல் அடக்குதல் என்று மோட்சத்தை லட்சியமாக கொண்டு லௌகிக்க பலன் கருதாமல் செய்யப்படுகின்ற தவம் சாத்விக தபஸ். அதுதான் மேலானது, உத்தமமானது. அதுதான் ஒரு தீவிரமான ஆன்மீக சாதகன் செய்ய வேண்டும் என்று பகவத்கீதையில் 17வது அத்தியாயத்தில் சொல்லி இருக்கின்றார். அதோட செய்கின்ற சாதனம், கருவிகள், அவைகளினுடைய அடிப்படையிலையும் 3ஆக பிரித்து சொல்கிறார். ஷாரீரம் தபக, வாங்மயம் தபக, மானசம் தபக என்று உடலால் செய்யப்படக்கூடிய தவம், வாக்கால் செய்யப்படக்கூடிய தவம், மனதால் செய்யக்கூடிய தவம்னு அந்த விதத்திலையும் 3ஆக பிரித்து சொல்லுகின்றார். சரீரத்தினால் செய்யக்கூடிய தவம் ஈஸ்வர பூஜை, தேவ த்விஜ குரு பிராஜ்ய பூஜனம் சௌச்ச மார்ஜவம் பிரம்மச்சரிய மகிம்சாச்ச ஷாரீரம் தப உச்சியதே. அப்போ ஈஸ்வர பூஜை, பிராமணர்களை பெரியோர்களை பூஜிக்கிறது, குருவுக்கு பூஜை பண்ணுறது, சௌச்சம் தூய்மை, எந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் தூய்மையை கடைபிடிக்கிறதுங்கிறதே ஒரு தபஸ். சரீரத்தில் செய்யக்கூடிய ஒரு தபஸ். உடம்பு தூய்மையாக இருக்கிறது, உடுத்துகின்ற உடை தூய்மையாக இருக்கிறது, நாம் இருக்கிற இடத்த தூய்மையாக வைத்து கொள்ளுதல், இதெல்லாமே சாத்விக தபஸ், ஷாரீர தபஸில் வருது. அதோட பிரம்மச்சரியம், பாலியல் ஒழுக்கம், அதுவும் ஷாரீரம் தபஸு. அஹிம்சா, உடலால் எந்த உயிருக்கும் ஹிம்சை கொடுக்காமல் இருத்தல், துன்பம் கொடுக்காமல் இருக்கிறது, ஷரீரத்தினால் செய்யக்கூடிய தபஸ் சாரீரம் தபஸு. அதுக்கப்புறம் மனசினால் செய்யக்கூடிய தபஸு, அதை சொல்கிற வாக்கு தபஸ் இருக்குது. வாக் தபஸ் அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதஞ்செய்யது சுவாத்தியாயாபியசனம் செய்வ வாங்மயம் தப உச்சியது. ஓகே, வாக்குனால் செய்யக்கூடிய தபஸ் கடுமையான பிறரை துன்புறுத்துகின்ற கொடூரமான பயங்கரமான வார்த்தைகளை பேசாது இருத்தல். அப்புறம் சத்தியம், உண்மை பேசுதல், பிரியமாக இனிமையாக அன்பாக பேசுதல், பிறருக்கு நன்மை ஏற்படும் விதமாக நல்லவற்றை பேசுதல், பயனுடையதாக பேசணும், அதையும் அன்பாக பேசணும், இனிமையாக பேசணும், நல்ல பண்பாக ஹிதமாக பேசணும், பேசுறது உண்மையாக சத்தியமாக இருக்கணும், பிறருக்கு துன்பம் தராததாக இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுதல் இல்லாமல் இருத்தல் வாங்மயம் தபஸு. அதோட சுவாத்தியாயம், சாஸ்திரங்களை நல்ல நூல்களை படிக்கிறது, கேட்கிறது, வேதாத்தியாயனம் பண்ணுறது, மற்ற தர்ம சாஸ்திரங்கள் இருக்குது, திருக்குறள் இந்த மாதிரி சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது, தாய்மொழி தமிழில் இருக்கிறது, எந்த மொழியிலையும் இருக்கக்கூடிய நல்ல நூல்களை கற்றல் கேட்டல்ங்கிறது அது வாங்மயம் தபஸு. வாக்கில் செய்யக்கூடிய தபஸ். அத்தியனம் பண்ணுறதுன்னா படிக்கிறது, பாராயணம் பண்ணுறது, கேட்கறது ஒன்று, அப்புறம் அதை திரும்ப சொல்கிறது, பாராயணம் பண்ணுறது, படிக்கிறது, மனப்பாடம் பண்ணுறது, ஒப்பிக்கிறது, இப்படி வேத அத்தியனம் பண்ணுறதெல்லாம் வாக்கில் செய்யக்கூடிய தபஸ். அப்புறம் மனதில் செய்யக்கூடிய தபஸு மனப்பிரசாதம். மனசை எப்பொழுதும் அமைதியாக வைத்து கொள்ளுதல், சாந்தமாக வைத்து கொள்ளுதல், இனிமையாக வைத்து கொள்ளுதல், விருப்பு வெறுப்பு பொறாமை முதலான கெட்ட குணங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது, பேச்சை குறைக்கிறதுனால மௌனம்னா மௌனமாக இருத்தல், வாக்க பேச்சை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைவாக பேசுதல். அந்யோ வாச்சோ விமுஞ்சதன்னு உபனிஷத் சொல்லுது. தேவையற்ற வார்த்தைகளை விட்டுவிடு, பயனில சொல்லாமைன்னு திருக்குறள்லேயே அதிகாரம் பார்க்குறோம். பயனற்ற விஷயங்களை பேசாமல் இருக்கிறது, தேவைக்கு அதிகமாக பேசாமல் இருக்கிறது, மௌனம்.
முழுவதுமாகவே பேச்சை குறித்து ஒரு நாள் 2 நாள் மௌன விரதம் இருக்கிறது என்பதெல்லாம் மானசம் தபஸில் வருது. அப்போ வாக்கு பேசாமல் இருக்கிறதா மௌனம்னு சொல்கிறோம். ஆனால் மனசில் விஷயங்களை சிந்தனை பண்ணாமல் இருக்கிறது மனசில் கடைப்பிடிக்க வேண்டிய மௌனம். தேவையில்லாத நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் கற்பனை பண்ணி கொண்டு மனசை போட்டு குழப்பிக்காமல் இருக்கிறது மனதோட எண்ணங்களை குறைக்கிறது மனசுனால் செய்யப்படக்கூடிய தவம். அதனால் மௌனம்னா மனசில் மானசம் தபஸில் மௌனம் சொல்கிறேன். ஏன்னா வாக்கில் பேசாமல் இருந்தாலும் மனசில் சிந்தனை போய்கொண்டே இருக்கும். கையில் பேப்பர் 40 பக்கம் நோட்டு வச்சு எழுதி காமிச்சிக்கிட்டு இருப்பார். மௌன விரதம்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையும் எழுதி காமிச்சிக்கிட்டு இருப்பார். அதுக்கு வாயை திறந்தே பேசி இருக்கலாம். ஏன்னா வாயை திறந்து பேசினா 2 வார்த்தையில் சொல்லிடலாம். பேச மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணிவிட்டு தான் நினைக்கிறத அடுத்தவங்களை புரிய வைக்கிறதுக்கு சைகையை 10 தடவை பண்ணணும். அதனால் அது அதை விட அதிகமான பேச்சாக இருக்கும். அதனால் மனசில் சிந்தனை இல்லாமல் இருக்கிறது, மனசில் வார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறது தான் மௌனம். அது மானசம் தபஸில் சொல்கிறார். அப்புறம் ஆத்ம வினிகிரக, இந்த மனக்கட்டுப்பாடு, மன அடக்கம், விஷயங்களை சிந்தனை பண்ணாமல் இருக்கிறது. பாவ சம்சுத்திகி என்றும் சொல்கிறார். இந்த தூய்மையான உயர்ந்த விஷயங்களை சிந்தனை பண்ணுறது இது மானச தபஸ். இப்படி உடலால், வாக்கால், மனதால் நம்மால் இந்த தவத்தை கடைபிடிக்க முடியும். அதுலேயும் சாத்விகம், ராஜசம், தாமசம் என்று 3 குணங்களினுடைய அடிப்படையில் தவத்தை கடைபிடிக்கிறது. இல்லை சாத்விகம் உத்தமம். சாத்விகம் தான் மோட்சத்திற்கான சாதனம். சாத்விகமான தபஸ் தான். அதை தான் இங்கே வலியுறுத்தி துறவரவியல்ல திருவள்ளுவர் கூறுகின்றார். அதனால் மனம் பொறிவழி போகாமல் நிற்பதற்காக பசி, தாகம், குளிர், வெப்பம் போன்றவற்றை பொறுத்து கொள்ளும் விரதங்களை கடைபிடித்தல் தவம் ஆகும். அதனால் தவம் எப்படி பண்ணலாம்னா பசி தாகத்தை கட்டுப்படுத்துறது. ஏகாதசி விரதம் இருக்கிறது. நிர்ஜலம்னா தண்ணீர் கூட குடிக்காமல் இருக்கிறது. இல்லை முழு வேளை உணவு, சமைத்த உணவு சாப்பிடாமல் இருக்கிறது. பழங்கள் மட்டும் சாப்பிட்றது. இல்லை அதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது. 3 வேளை முடியலைன்னா 1 வேளை இருக்கிறது. அதுவும் துறவியாக இருந்து வனத்தில் இருந்தாக்க எப்பொழுதுமே ஒரே ஒரு வேளை மட்டுமே சாப்பிட்றதுன்னா. அதனால் 1 வேளை உண்பான் யோகினா. யோக சாதனையில் இருக்கிறவனுக்கு ஒரு நாளைக்கு 1 வேளை உணவு அப்படி தான் சொல்லியிருக்கு. 2 வேளை உண்பான் போகினா. இல்லறத்தில் இருக்கிறவன் 2 வேளை சாப்பிடலாம். துறவரத்தில் இருக்கிறவனுக்கு 1 வேளை உணவு போதுமானது. மற்ற வேளை பசித்தாலும் அந்த பசியை தாங்கிக் கொள்வது தான் தபஸ். பசி, தாகம், ஒரு புறத்தில் குளிர், வெப்பம் போன்றவற்றை பொறுத்து கொள்ளுதல். இந்த ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்னு இயற்கையாக வரக்கூடிய துன்பங்கள் இருக்குது. அவைகளை தாங்கிக் கொள்ளுதல். அப்புறம் திட்டமிட்டு இவரே சங்கல்பம் பண்ணி கொண்டு இன்றைக்கி முழுக்க உண்ணாமல் இருக்கிறது, இன்றைக்கு 1 வேளை தான் உண்ணுதல், அதில் இது மட்டும்தான் உண்ணுதல்னு பல நியமங்களை ஏற்படுத்தி கொண்டு விரதங்களை கடைபிடிக்கிறது. அது தவம் ஆகும். அதுக்கப்புறம் தனக்கு வரும் துன்பங்களை பொறுத்து கொள்ளுதலும் பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காது இருத்தலும் தவம் ஆகும். இப்படி உடலால் என்னெல்லாம் துன்பம் வருதோ, புறத்தில் குளிர் வெப்பத்தினால வரலாம், எந்த விதத்தில் துன்பம் வந்தாலும், அல்லது தான் செய்த சங்கல்பத்தினால பசி தாகத்தினால துன்பம் வர்றது, இல்லை பஞ்சாக்னி வித்யான்னு சுற்றி 5 மூலைகளில் 5 விதமான நெருப்பை ஏற்றி அதற்கு நடுவில் உட்காந்து தியானம் பண்ணுறதுன்னா அப்படியெல்லாம் இருக்குது. வெயில் காலத்தில் பாறையில் உட்காந்து தியானம் பண்ணுறது, குளிர்காலத்தில் குளிர்ந்த ஜலத்தில் ஆற்றுல இறங்கி கழுத்து வரைக்கும் தண்ணியில் நின்று தவம் பண்ணுறதுன்னா அப்படியெல்லாம் குளிர் வெப்பத்தை தானே ஏற்றுக்கொண்டு அதை சங்கல்பமாக எடுத்துக்கொண்டு அவைகளை சகித்து கொள்ளுதல்ங்கிறதையே தவமாக செய்யறது. இதெல்லாம் எதுக்கு? உடம்பும் மனசும் நம்மளுடைய வசத்தில் வர்றதுக்காக செய்யறது. ஏன்னா உடம்புக்கும் மனசுக்கும் தீனி போட்டு இருக்கிற வரைக்கும் அது தின்று கொண்டே இருக்கும், மேலும் மேலும் வேணும்னு கேட்டுக்கொண்டே இருக்கும். இப்போ அதை புறம் போகாமல் நிறுத்தணும்னா அதற்கான உணவை கட்டுப்படுத்தணும், குறைக்கணும், இல்லாமல் செய்ய வேண்டும். நெருப்பு எரியுதுன்னா நெருப்பில் ஆகுதி கொடுக்குற வரைக்கும், நெய்யையோ எண்ணெயோ அதுக்கு ஃபியூல் எரிபொருள் இருக்கிற வரைக்கும், நெருப்பு நல்லா கொடுத்து கொண்டு இருக்கிற வரைக்கும் நல்லா மிகுதியாக எரிந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ நெருப்பு அணையணும் அப்படின்னாக்கா அதற்கு கொடுக்கக்கூடிய எரிபொருளை குறைக்கணும். அது மாதிரி மனது புலன்கள் அடங்க வேண்டும் என்றால் அதற்கு தீனி போட்டுக்கொண்டே இருந்து அடங்காது. நாம் தான் படிப்படியாக குறைத்து அதை அடக்க வேண்டும்.
அதனால் அனுபவம் போக விஷயங்கள் அதைகளை குறைத்தல், சங்கல்பம் செய்து கொண்டு குறைத்தல், அதனால் வருகின்ற உடல் ரீதியான மனோரீதியான துன்பங்களை சகித்து கொள்ளுதல். கொஞ்ச நாளைக்கு சகித்து கொண்டால் உடம்பு மனசு அதுக்கு தயாராகிடும். குளிரோ வெப்பமோ ஆடை இல்லாமல் இருக்கிறது அல்லது குறைவான ஆடைகளோடு இருக்கிறது, கம்பளி முதலானவைகளை பொத்தி கொள்ளாமல் இருக்கிறதுங்கிற பொழுது படிப்படியாக உடம்பு அதற்கு ஏற்றாற் போல தன்னை தகவமைத்து கொள்ளும். அதனால் குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களும் இருக்குது. அங்கேயும் தபஸ் செய்து கொண்டு ஒரு ஆடையும் இல்லாமல் அல்லது கௌபீனம் மட்டும் கட்டி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நல்ல வெயிலாக இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் அங்கே உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்குது. அப்போ காலப்போக்கில் உடம்பு அதுக்கு ஏற்றாற் போல் தன்னை தயார்படுத்தி கொள்ளும். அப்படி பழகி கொள்வது தான் தவம். அதுக்கப்புறம் இது ஏன் இந்த 2 அருள் உடைமை புலால் மறுத்தலுக்கு பிறகு சொல்லியிருக்காருன்னா, அந்த 2 இருந்தால் தான் இது வருங்கிறதுனால சொல்லியிருக்கிறார். புலால் மறுத்து அருள் முதிரும் பொழுது செய்யப்படுவதால் புலால் மறுத்தலின் பின் வைக்கப்பட்டது. அதனால் தவம் பண்ணணும்னா முதல்ல மாம்ச உணவை நிறுத்த வேண்டும். உணவையே குறைத்து ஒருவேளை உண்ணணும். முக்கியமாக இந்த ஹிம்சைங்கிறது, பிற உயிர்களுக்கு ஹிம்சை செய்தல்ங்கிறத முற்றிலும் ஒருவன் நிறுத்தினால்தான் தவத்தை கடைபிடிக்க முடியும். அதுவே ஒரு தவம். பிற உயிர்களுக்கு ஹிம்சை செய்யாமல் இருக்கிறதே அஹிம்சாங்கிறதே ஷாரீரம் தபன்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்குன்னு பார்த்தோம். அதனால் அது இருந்தால்தான் மானசம் தபஸ்ங்கிறத ஒருவன் கடைபிடிக்க முடியும். ஆகவே புலால் மறுத்தலுக்கு பிறகு தவங்கிறத சொல்லி இருக்கின்றார். இந்த 10 குறள்கள் என்னெல்லாம் இருக்குங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். முதல் குறளில் தவத்திற்கு லட்சணம் சொல்லியிருக்கிறார். 2வது குறளிலிருந்து 5வது குறள் வரைக்கும் தவத்தினுடைய சிறப்பு, தவத்தினுடைய உயர்வை சொல்லுகின்றார். தவத்தினால் ஒருவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கின்றார். அதுக்கப்புறம் 6வதிலிருந்து 9வது குறள் வரைக்கும் தவம் செய்பவரது சிறப்பை சொல்லுகின்றார். தவம் செய்கிறவனுக்கு என்னெல்லாம் மேன்மை இருக்கும், அவன் எந்த அளவுக்கு உயர்வானவன் என்று அவனுடைய சிறப்பை சொல்லுகின்றார். இறுதியாக 10வது குறளில் தவம் செய்யாதவர் வறுமையில் இருப்பார்னு வறுமைக்கு காரணம் சொல்லுகின்றார். சுருக்க பார்த்தோம்னாக்கா தவமுடையார் தவத்தினுடைய சிறப்பில் தவமுடையார்க்கே தவம் பொருந்தும் என்று சொல்லுகின்றார். நம்ம ஒவ்வொரு குறளாக பார்ப்போம். முதல் குறள், உற்ற நோய் நோற்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்திற்கு உரு. உற்ற நோய் நோற்றல் உயிர்க்குருகன் செய்யாமை, அற்றே தவத்திற்கு உரு. தவத்தினுடைய சொரூபம் லட்சணம் என்னான்னு சொல்கிறார். தவம்னா என்ன என்று கேட்டால், உற்ற நோய் நோற்றல், தனக்கு வந்த துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல், தன்னுடைய உடம்புக்கு வருகின்ற துன்பத்தை தாங்கிக் கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல். அல்லது குளிர் வெப்பத்தினால இயற்கை மாறுபாடுகளால் வரலாம், அல்லது புற உயிர்களால் வரலாம், பசி தாகத்தினால வரலாம். விரதம் சங்கல்பம் பண்ணி விரதம் இருக்கிற பொழுது அதனால் வருகின்ற துன்பம் இருக்குது. இப்படி உணவு கட்டுப்பாடு, புலனடக்கம், மனதடக்கம் போன்றவற்றால் தம் உடலுக்கு வரும் துன்பம், அவைகளை தாங்கிக் கொள்ளுதல், சகித்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், தாங்கிக் கொள்ள பழகுதல், அதான் தவம். அது பயிற்சி தான் தவம். ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும், ஆனால் தொடர்ந்து கடைபிடிக்க அது பழகும். அப்படி பழகிறது தான் தவம். நோற்றல்னா பொறுத்தல். அப்புறம் உயிர்க்கு உருகன் செய்யாமை, மற்ற உயிரினங்களுக்கு எந்த விதத்திலையும் துன்பம் கொடுக்காமல் இருத்தல். அது நமக்கு துன்பம் கொடுத்தாலும் இவர் அதற்கு துன்பம் கொடுக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருத்தல், அதை கடைபிடித்தல், அந்த அஹிம்சை என்பது இதுதான் தவத்திற்கான லட்சணம். தனக்கு வருகின்ற துன்பத்தை பொறுத்தல், பிற உயிர்களுக்கு எந்த விதத்திலும் துன்பம் கொடுக்காது இருத்தல் என்பது தான் தவம். அதனால் துன்பத்தை பொறுத்தல் அப்படிங்கிற பொழுது அதில் எல்லா விதமான ஆன்மீக சாதனைகளும் வந்து விடுகின்றது. அதனால் நம்ம இந்து தர்மத்தில் அநேக ஆன்மீக சாதனைகளை சொல்லுகின்றோம். இடைவிடாது ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை ஜபம் பண்ணுறதுன்னா, 1008 காயத்ரி ஜபம் பண்ணுறதுன்னா அந்த அளவுக்கு அது செய்து முடிக்கிற வரைக்கும் உடம்பு மனசும் கட்டுப்பட்டு இருக்கணும். டிவி பார்க்காம, சினிமா பார்க்காம, வேறு விஷயங்களை சிந்தனை பண்ணாமல் அந்த ஜபம் பண்ணுற நேரத்தில் மனசு அடங்கி இருக்கிறது. அது ஒரு விதத்தில் உள்ள துன்பமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு தாங்கி கொண்டு இருத்தல்.
பாராயணம் பண்ணுறது, மற்ற என்னெல்லாம் இருக்கோ எல்லா ஆன்மீக சாதனைகளும் அது அதனுடைய விளைவு உடம்புக்கோ மனதுக்கோ ஒரு விதமான துன்பம் வரும். ஏன்னா அது உலகத்தை நோக்கியே போய் பழகுனது உடம்பு மனசும். அதை போகக்கூடாதுன்னு நிறுத்துகிற பொழுது அது ஒரு விதமான துன்பத்தை ஆரம்ப நிலைகளில் அடையும், அனுபவிக்கும். அவைகளை தாங்கிக் கொள்ளுதல் என்பது தான் தபஸ். அதனால் இயற்கையாகவோ செயற்கையாகவோ துன்பம் கொடுத்து அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள உடலையும் மனதையும் பழக்குதல், ஏற்றுக்கொள்ள உடலையும் மனதையும் பழக்குதல் என்பது தான் தவம். அதனால் அது எந்த விதத்திலையும் இருக்கலாம், துன்பம் எந்த விதத்திலையும் ஏற்படுத்தலாம், வரலாம். அதே சமயம் அதே மாதிரி பிறருக்கு துன்பம் கொடுக்காம இருக்கிறது என்பது அதுவும் தவம் ஆகும். அடுத்து இரண்டாவது குறள். தவமும் தவமுடையார்க்கு ஆகும், அவமதனை அஃதிலார் மேற்கொள்வது. தவமும் தவமுடையார்க்கு ஆகும், அவமதனை அஃதிலார் மேற்கொள்வது. இந்த தவம் யாருனால செய்ய முடியுங்கிறார். கிம துறவு வாழ்க்கைக்கு கடுமையான விரதங்களை ஏற்றுக்கொண்டு தவம் இருக்கிறதுங்கிறது யாருக்கு சாத்தியம், யாருக்கு முடியும் என்றால், இல்வாழ்க்கையில் இருக்கிற பொழுது இதெல்லாம் ஓரளவுக்கு பழகி இருக்கிறவனுக்கு தான் துறவு வாழ்க்கையில் வர்ற பொழுது இந்த மாதிரியான கடுமையான விரதங்களை ஏற்றுக்கொண்டு செய்ய முடியும். அதனால் இல்வாழ்க்கையிலேயே பலவிதமான விரதங்களை வச்சுருக்கிறோம். நம்ம ஹிந்து தர்மத்தில் பார்த்தாக்கா விரதம்ங்கிறது 15 நாளைக்கு ஒருக்க ஏகாதசி விரதம் இருக்கிறது, சஷ்டி விரதம் இருக்கிறது, சிவராத்திரி விரதம் இருக்கிறது. இப்படி வாரந்தோறும் அல்லது மாதத்தில் இருமுறை அல்லது மாதத்தில் ஒரு முறை விரதம் இருக்கிறது, உண்ணாவிரதம் இருக்கிறது, மௌன விரதம் இருக்கிறதுங்கிறத வைத்திருக்கிறோம். அப்புறம் கோவில் திருவிழாக்கள் இந்த மாதிரி பிரம்மோற்சவம் நடக்கிற பொழுது அந்த விசேஷ காலங்களில் ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு ஒரு கங்கணம் கட்டி கொண்டு அந்த 15 நாளைக்கு அந்த திருவிழா முடிகிற வரைக்கும் கண்டத்தை சாப்பிடாமல் இருக்கிறதுனா, புரட்டாசி மாதத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது, அல்லது அந்த கோயில் திருவிழா காலம் முடிகிற வரைக்கும் ஊரை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறது, செருப்பு போடாமல் இருக்கிறது, அதுவும் துன்பத்தை தாங்கி கொள்வது தான். ஐயப்பர் சீசனில் ஐயப்பருக்கு மாலை போட்டால் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு அந்த கோயில் திருவிழாக்கள்லையும் அது ஒரு தவங்கிறத வைத்திருக்கிறார்கள். இயல்வாழ்க்கையில் இருக்கிற பொழுதே அதெல்லாம் கடைபிடிக்கிறோம். செருப்போடாமல் நடக்கிறது, உணவுலையும் ஒரு கட்டுப்பாடு வைத்து கொண்டு இதை சாப்பிட்றது இல்லைங்கிறதும், பாலியல் கூடுதல் இல்லாமல் இருத்தல் என்பதும், அப்படி அந்த பிரம்மச்சரிய விரதம் என்பதையும் அந்த குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட காலம் வைத்து கொண்டு அதில் மட்டும் கடைபிடிக்கிறதுன்னு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் தீவிரமாக முதல்ல சொன்ன மாதிரி ராஜசம் தாமசம்னா அழகு குத்திக்கிறது, நெருப்பில் இறங்கிறது, தீச்சட்டி எடுக்கிறது, இந்த மாதிரியான கொஞ்சம் இன்னும் கடுமையான விரதங்களும் கூட நம்ம உடம்பை மனதை பக்குவப்படுத்துகின்றன. இதெல்லாம் நமக்கு மனோ வலிமையை தருகின்றது. இதெல்லாம் இன்றைக்கு மேலை நாட்டில் இதெல்லாம் ஒரு விதத்தில் தேவைதான் அப்படிங்கிறான். நம்ம கடவுளை மையமாக வைத்து கொண்டு இதை செய்தாலும் இந்த உலக வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை கஷ்டங்களை தாங்கிக் கொள்வதற்கு இதெல்லாம் ஒரு பயிற்சினா. இப்போ ஒரு இராணுவத்திலேயோ அல்லது காவல்துறையிலையோ சேருவதற்கு பலவிதமான கடுமையான பயிற்சி கொடுக்குறான். அப்போ அது யுத்த காலத்தில் அவன் மலையில் காடுகளில் அல்லது எதிரிகளோட சண்டை போடுற காலத்தில் உணவு கிடைக்காமல் இருக்கலாம், மிக கடுமையான உடல் வேதனைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த பயிற்சி காலத்திலேயே செயற்கையாக அவைகளெல்லாம் ஏற்படுத்தி அதுக்கு உடம்பையும் மனதையும் அதற்கு தயார்படுத்துதல்னா, அது மாதிரி வாழ்க்கையில் நல்லா இருக்கிற காலத்திலேயே இந்த மாதிரி விரதங்களை கடைபிடித்து கஷ்டங்கள் வருகின்ற காலத்தில் அதை ஏற்றுக்கொள்வது மாதிரி உடம்பையும் மனதையும் தயார்படுத்திக்கிறதுங்கிறது தான் விரதம், தவம். அதுதான் நம்ம ஹிந்து தர்மத்தில் இல்வாழ்க்கையிலேயே அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார்கள். இப்போ யார் அதெல்லாம் முறையாக கடைபிடித்து வந்திருக்கிறார்களோ, சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறபடி அந்த ஸ்வதர்மத்தை தான் எந்த வர்ணத்தில் எந்த ஆசிரமத்தில் இருக்கிறாரோ, எந்த மாதிரியான தொழில் வாழ்க்கை முறையில் இருக்கிறாரோ, அதற்கு என்ன நியமங்கள் நியதிகள் சொல்லப்பட்டிருக்கோ அதை யார் முறையாக கடைபிடித்து இருக்கிறார்களோ அவர்கள்தான் துறவு வாழ்க்கைக்கு வந்தால் அதில் இந்த முழுமையான துறவுக்கான தவத்தை கடைபிடிக்க முடியும். அதனால் என்ன சொல்கிறார்,
தவமும் தவம் உடையார்க்கு ஆகும். ஏற்கனவே ஓரளவுக்கு தவம் செய்து பழகினவன், முந்தின வாழ்க்கை நிலைகளில் அதற்குரிய அறத்தை முறையாக கடைபிடித்தவன், அவனால தான் இந்த துறவு வாழ்க்கையினுடைய தவத்தை முழுமையாக கடைபிடிக்க முடியும். அவம் அதனை அக்திலார் மேற்கொள்வது. அப்படி பயிற்சி இல்லாமல், அப்படி அதற்கு மனசு தயாராக இல்லாமல், ஏற்கனவே அபியாசம் இல்லாமல் அதை செய்கிறது முழுமை பெறாது. அதனால் நன்மையானது ஏற்படாது. அதனால் நல்லொழுக்கத்தால் மனம் தூய்மை அடையாதவர் தவத்தை கடைபிடித்தல் முடிவு பெறாமல் பயனற்ற முயற்சியாகவே முடியும். அதனால் அது அவங்கிறது பயனற்ற வீண் முயற்சி, பூர்த்தி ஆகாமல் நடுவில் விட்டுறதுன்னா. அப்படி நிறையா இருக்கிறார்கள். துறவு வாழ்க்கைக்கு வந்தும் ஒரு நியமங்களை கடைபிடிக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள். அல்லது துறவு வாழ்க்கையை விட்டுட்டு திரும்ப இல்வாழ்க்கையே திரும்பி விடுபவர்களும் இருக்கிறார்கள். அப்போ அந்த எடுத்துக்கொண்ட அந்த சங்கல்பத்திலிருந்து நழுவுதல், கீழிறங்குதல்ங்கிறது வருகின்றது. ஏன்னா பூர்வ சம்ஸ்காரம் இல்லாதது தான். அதனால்தான் பகவத்கீதையிலையும் பார்க்கிறோம், கர்ம சந்நியாசம் என்பதை விட ஞானம் இல்லாமல் கர்மாக்களை கர்ம சந்நியாசம் பண்ணுறதை விட கர்ம யோகத்தை செய்யறது மேலானதுன்னு சொல்கிறார். ஏன்னா கர்ம சந்நியாசத்தில் ஞானம் இல்லாத பொழுது நிறைய ஆபத்து இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அதை விட கர்மாவை செய்தல், அதை யோகமாக செய்தல், இல்வாழ்க்கையிலேயே இருந்து செய்தல் என்பது மேலானதுன்னு வலியுறுத்தி சொல்கின்றார். இந்த காரணம்தான் அவம்னா அது துறவு வாழ்க்கைக்கு வந்து அந்த தர்மத்தை சரியாக கடைபிடிக்கலைன்னா அது கீழ்மைக்கு கொண்டு செல்லும், அது பெரிய பாப்பமாக ஆகும். ஏன்னா துறவு வாழ்க்கைக்கு வந்துட்டு திரும்ப இல்வாழ்க்கைக்கு ரிவர்ஸில் போக முடியாது. அப்படி போக முடியலை. அப்போ துறவு தர்மத்தையும் கடைபிடிக்க முடியலை. இல்வாழ்க்கையில் இருந்தால் இல்லற தர்மத்தை கடைபிடித்திருந்தால் அதில் புண்ணியமாவது கிடச்சிருக்கும். அந்த புண்ணியத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் ஒரு துறவுக்கு வந்துட்டு விட்டுட்டேன். துறவு வாழ்க்கையில் வந்து துறவுக்கான தவத்தையும் செய்ய முடியவில்லை, ஞான மோட்சத்தை அடைய முடியவில்லை என்றால் இரண்டையுமே தவற விட்டதாக ஆகும். துறவுனால் கிடைக்கக்கூடிய பயனும் போச்சு, அல்லது இல்வாழ்க்கையிலிருந்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய புண்ணியம் முதலானவைகளை சம்பாதிக்கிறது, அல்லது குடும்ப வாழ்க்கை குடும்ப சுகத்தை அனுபவிக்கிறதுங்கிற அந்த லௌகிக்க பலனும் போய்விட்டது. ஆகவே அது கீழானது. அதான் இங்கே வலியுறுத்தி சொல்லுகின்றார். ஆகவே இல்வாழ்க்கையில் ஒருவன் முறையான தவத்தை கடைபிடித்தே துறவு வாழ்க்கைக்கு வர வேண்டும். அப்படி வர்றவனுடைய தவம் தான் முழுமையடையும். அடுத்து மூன்றாவது, துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொள் மற்றையவர்கள் தவம். துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொள் மற்றையவர்கள் தவம். துப்புரவுனா உணவு முதலானவை, உணவு, உடை, இருப்பிடம். இந்த எல்லோருக்குமே துறவுங்கிறது பொதுவாக சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எல்லோருமே வாழ்க்கையினுடைய இறுதி பகுதியில் துறவு வாழ்க்கைக்கு வரணும் என்று வாழ்க்கையினுடைய 4வது நிலையாக துறவுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, எப்பொழுது ஒருவனுக்கு வைராக்கியம் வருதோ அப்பொழுது துறவு வாழ்க்கைக்கு வந்து விடலாம். அது எந்த பருவத்திலையும் சொல்லியிருக்கு. எந்த வயசாக இருந்தாலும் சந்நியாச வாழ்க்கை என்று அதில் தீவிரமான விருப்பம் ஒருவனுக்கு வந்தால் அதற்கு வந்து விடலாம். அதனால் பாப்பம் இல்லை, குற்றம் குறை இல்லை. அம்மா அப்பா இருக்கலாம், அம்மா அப்பாவை விட்டுட்டோ அல்லது மனைவி குழந்தைகளை விட்டுட்டோ ஒருவன் போனால் கூட பாப்பம் இல்லை. தீவிரமான வைராக்கியம் இருந்ததே என்றார். வைராக்கியம் தீவிரமாக இருந்தாக்கா இந்த துறவுக்கு சந்நியாச வாழ்க்கைக்கு அவன் போனான், அதனால் பாப்பம் வராது. குடும்ப வாழ்க்கையிலேயே இருந்து கொண்டு மனைவி குழந்தைகளை பெற்றோரை சரியாக கவனிக்கலை, ஒழுங்காக வேலைக்கு போகலை, பணம் சம்பாதிக்கலை அப்படின்னா அதனால் பாவம் வரும். அவனுடைய தர்மத்தை குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு செய்யலைனாக்கா பாப்பம் வரும். அவர்களுக்கு அன்பாக இல்லை, ஆதரவாக இல்லை, அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்கலை அப்படின்னா அதனால் ஒருவனுக்கு பாப்பம் வரும். ஆனால் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவு வாழ்க்கைக்கு சன்னியாசியாக போயிட்டான்னா அவனுக்கு இந்த குடும்பத்தை விட்டுட்டு போனதுனால, பெற்றோரை குழந்தைகளை மனைவியை விட்டுட்டு போகிறதுனால பாப்பம் வராதுன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. ஏன்னா பிறவியினுடைய நோக்கம் மோட்சத்தை அடைதல், பிறவாத நிலையை அல்லது இறைநிலையை அடைதல் என்பதுதான். அதை நோக்கமாக கொண்டு ஒருவன் உலகத்தை துறக்கலாம்னா,
அவன் ஒட்டுமொத்த உலகத்தையும் எந்த நிலையில் வேணாலும் துறக்கலாம். அவன் குடும்பத்துக்கு தேவையானதை இறைவன் பார்த்து கொள்வார், மற்ற சமூகம் பார்த்து கொள்ளும், அல்லது இறைவன் பார்த்து கொள்வார். அவன் மோட்சத்தை லட்சியமாக கொண்டு ஒருவன் துறவு வாழ்க்கைக்கு வந்தார், அதனால் பாப்பம் இல்லைன்னு சொல்லி இருக்கு. அதனால் துறவு இல்வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் எல்லோருக்குமே லட்சியம் துறவு வாழ்க்கைக்கு வர்றதா. ஞானம் மோட்சம் என்பது தான் எல்லா ஜீவர்களுடைய புருஷார்த்தமும். இப்போ ஞானம் மோட்சம் என்பது துறவு வாழ்க்கையில் இருந்து அது சாத்தியமாகின்ற பொழுது அனைவரும் துறவு வாழ்க்கைக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னவோ அப்படின்னு யோசித்து ஒரு காரணத்தை சொல்லுகின்றார். துறவுக்கு போனவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக இவர்கள் போகாமல் இருக்கிறார்கள் போலனா. நான் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சன்னியாசம் எடுத்துக்கொண்டால் யார் சமையல் பண்ணுறது, யார் பிக்ஷா போடுறது? அதனால் இந்த சன்னியாசிகளுக்கு பிக்ஷை கொடுக்கறதுக்காகவே பலர் சந்நியாச வாழ்க்கைக்கு வராமல் இல்வாழ்க்கையிலேயே இருக்கிறார்கள். ஏன்னா சந்நியாச வாழ்க்கைக்கு போகிறதுக்கான காரணங்கள் கூட அவர்களுக்கு இருக்கலாம். வீட்டில் 1000 பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, போராட்டம் இருக்குது. சன்னியாசியாக போனால் இதை விட நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் அதையும் மீறி இல்வாழ்க்கையிலே இருந்தான்னா துறவு வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்வதற்காகவோ என்னவோ அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்கிறார். அதனால் துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி, ஏற்கனவே துறவு வாழ்க்கைக்கு சென்றவர்களுக்கு உணவு முதலானவை கொடுப்பதற்காக மற்றையவர்கள் தவம் மறந்தார்கள். மற்ற ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவத்தை மறந்து விட்டார்கள் போலும், தாம் கடைபிடிக்க வேண்டிய தவத்தை அவர்கள் செய்யாமல் இருக்கின்றார்கள் போலும், தாம் துறவு வாழ்க்கைக்கு வராமல் இருக்கின்றார்கள் போலும்னு ஒரு ஆச்சரியமாக சொல்லுகின்றார். அடுத்து 4வது குறள். இதற்கு தவத்தினுடைய பிரயோஜனத்தை மேற்கொண்டு சொல்றார். தவத்தினுடைய சக்தியை காட்டுகின்றார். ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தால் வரும். ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தால் வரும். இந்த தவத்தினால என்ன வலிமை, என்ன சக்தி கிடைக்கும் என்றால், தொடர்ந்து ஒருவன் தபம் செய்தால் அவனுக்கு ஆற்றல் கிடைக்கும். என்ன ஆற்றல் கிடைக்கும்? வரம் கொடுக்கக்கூடிய ஆற்றலோ சாபம் கொடுக்கக்கூடிய ஆற்றலோ கிடைக்கும். அதில் நம்ம புராண இதிகாசத்தில் பார்க்கிறோம். யோகிகள் அல்லது துறவிகள் அவர்கள் வரம் கொடுப்பார்கள், இல்லை சாபம் கொடுப்பார்கள்னா. ரொம்ப கெடுதல் பண்ணால், அக்கிரமம் பண்ணுறான், இல்லை அவருக்கு ஏதோ விதத்தை துன்பம் கொடுத்தார்னா பிடி சாபம் என்று சாபம் கொடுக்கிறார்கள். அல்லது நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு வரம் கொடுக்கிறார்கள். இந்த வரம் கொடுக்கக்கூடிய சாபம் கொடுக்கக்கூடிய சக்தியானது தவத்தினால் ஒருவனுக்கு கிடைக்கும். யார் அந்த தவத்தை விடாமல் தொடர்ந்து கடைபிடிக்கிறார்களோ அதனுடைய ஒரு பிரயோஜனமாக இந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர், இயற்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி, ஒருவனுடைய விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். இன்னொருவருடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியானது அவருக்கு கிடைக்கும். இதான் சொல்கிறார். ஒன்னார் திரளும். ஒன்னார்னா தனக்கு கெடுதி செய்பவர்களை, திரள்னா துன்பம் கொடுத்தல், அவர்களை அழித்தல். உவந்தாரை ஆக்கலும், நன்மை செய்பவர்களுக்கு நன்மையை உயர்த்துதலை, அவர்களுக்கு தேவையான வரத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணுறதும். எண்ணின் தவத்தால் வரும். இவர்கள் நினைத்தால் அதை செய்ய முடியும். அவர்கள் அதை நினைப்பார்களான்னா ரொம்ப அரிதாகத்தான் நினைப்பார்கள். ஏன்னா தவம் செய்பவர்களுக்கு விருப்பு வெறுப்பு, தன்னுடைய நண்பன் பகைவன் சொந்தக்காரன் எதிரி அப்படிங்கிற எண்ணமானது இருக்காது. அவர் நடுநிலைமையோடு இருப்பார். அதுதான் நம்ம அருளுடைமையில் பார்த்தோம். துறவு வாழ்க்கையில் வந்த பிறகு வேண்டியவர் வேண்டாதவர்ங்கிறது இல்லை. ஆனால் மற்றவர்கள் அப்படி இவரை கருதலாம். இவர் வரம் கொடுக்கணும்னு நினைத்தா வரம் கொடுக்கலாம், சாபம் கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம். அந்த சாமர்த்தியம் அந்த அவர் செய்கின்ற தவத்திற்கு உண்டு. அதனால் அவர் அதுக்கு பிரயோகம் பண்ணுவாரா, பயன்படுத்துவாரா, மாட்டாராங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் அந்த சக்தியானது அவருக்கு அவருடைய தவத்தினால் வரும். அது தவத்தினுடைய வலிமை. அதனால் எண்ணின் என்பதால் எண்ணாமை இயல்பு என்பதை காட்டினார். இவர் நினச்சா செய்யலாம்னா. சாதாரணமாக சொல்கிறோம்ல, நான் நினச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் நினைக்க மாட்டேன். அதனால் நான் நினச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும்னா, ஆனால் நினைக்க மாட்டார்னா. அந்த மாதிரி துறவி அவர் நினச்சா செய்ய முடியும், பெரும்பாலும் நினைக்க மாட்டார்கள். அப்புறம் அவர்கள் எண்ணின்கிற பொழுது எண்ணினாலே நினைச்சாலே போதும். அவர் வேற ஒன்றும் பிசிக்கலாக செய்ய வேண்டியது இல்லை. அவர் மனதில் நினைத்தாலே நல்லாயிருன்னு வாழ்த்தினாலே அது நிறைவேறும்.
வாழ்த்தக்கூட வேண்டியதில்லை, அவர் மனசில் நினைத்தாலே அது நடக்கும், அது நிறைவேறும். மனசில் வாயால் சொல்லணுங்கிறது கூட கிடையாது. நல்லா இருக்கணும், மனசில் அவருக்கு ஒரு எண்ணம் வந்தாலே அது நடக்கும். இல்லை வாயில் சொல்லலாம், இல்லை கை காட்டி அனுகிரகம் பண்ணலாம், தொட்டு ஸ்பர்ஷம் என்று தொட்டு அனுகிரகம் பண்ணலாம். இல்லை அவர்கள்ட்ட சொன்னாலே நடக்கும்னா, அவர்கள்ட்ட போய் மற்றவர்கள் சொல்கிறாங்க சாமியார் இருக்காருன்னா அவர்களுடைய கஷ்டங்களை பிரச்சனைகளை சொன்னார், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், நடக்கும் நடக்காதுன்னு கூட சொல்ல மாட்டார், வெறுமனே கேட்டுக்குவார். அவர் காது கொடுத்து கேட்டாலே அவருடைய மனசில் ஒரு நல்ல பிரச்சனை தீரட்டுமேன்னு ஒரு மனதில் ஒரு உணர்வு வந்தாலே அது நிறைவேறும், நடக்கும். அதனால் அந்த தவத்திற்கு அந்த சக்தி உண்டு, தவத்தின் வல்லமை காட்டப்பட்டது. அடுத்த குறள். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். முதல்ல மற்றவர்களுக்கு சாபம் கொடுக்கறதோ அனுகிரகம் பண்ணுறதோ அது தவத்தினால அந்த சக்தி வரும்னு சொல்கிறார். இங்கே இவருக்கு என்ன தேவைன்னு இவர் நினைக்கிறாரோ அதை அடையக்கூடிய சக்தியும் கிடைக்கும். அதனால் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால், தனக்கு என்ன வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ அது எதுவாக இருந்தாலும் அதை அடையக்கூடிய சக்தியானது அவர் செய்கின்ற தவத்தினால் வரும். அதனால் தண்ணி மேலே நடக்கிறது, ஆகாசத்தில் பறக்கிறதுனா இந்த மாதிரி அஷ்டமா சித்திகள் கூட பார்க்கிறோம். அப்போ சாமான்யமாக ஒரு மனித உடலால் செய்ய முடியாதது அதை இவர்னால் அதை செய்யக்கூடிய சாமர்த்தியம் கூட வரும். அதுக்கப்புறம் மறுபிறவியில் இன்னும் உயர்வாக தேவலோகத்தில் தேவனாக பிறக்கணும் அல்லது இந்திரனாக பிறக்கணும் அப்படின்னு உயர்ந்த லட்சியங்கள், வேறு ஏதாவது மறுபிறவிக்கு லட்சியங்கள் இருந்தால் அது கூட இவர் செய்கிற தபத்தினால அடுத்த பிறவியில் நிறைவேறும். அதற்கு மேலே எனக்கு பிறவாத நிலை வேண்டும், மோட்சம் வேண்டும் என்றாலும் அதுவும் தவத்தினால நிறைவேறும். அதனால் இந்த உலகத்திலேயோ மறு உலகத்திலேயோ அல்லது பிறவாத நிலையோ எதை அடைய விரும்பினாலும் ஒருவன் தவத்தினால் சாதிக்க முடியும். தவத்தினுடைய சக்தி அது. அதனால் விவேகம் உள்ளவர்கள் எவ்வாற்றாலும் எந்த விதத்திலாலும் தவத்தை செய்கிறார்கள், கடுமையான விரதங்களை கடைபிடிக்கிறார்கள், ஒழுக்கம் முதலானவைகளை தெளிவாக அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். ஒழுக்கம், அப்புறம் எந்த ஆசிரமத்தில் இருக்கிறார்களோ அந்த ஆசிரமத்துக்குரிய தர்மங்கள் என்னவோ அவைகளை முறையாக அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அதனுடைய பலனை அவர்கள் அந்த அவர்கள் செய்கின்ற அந்த விரதமே, அந்த தபஸே அவர்கள் விரும்பியதை அடையச் செய்விக்கும். அடுத்த பாடல். தவம் செய்வார் தங்கருமம் செய்வார், மற்றல்லார் அவன் செய்வார் ஆசையுட்பட்டு. தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு. அல்ல, தவம் செய்பவர்கள் தம் கருமத்தை செய்வார்கள். யார் தவம் செய்கிறார்களோ அவர்கள்தான் தன்னுடைய புருஷார்த்தத்துக்கான சாதனைகளை செய்கிறார்கள். ஆனால் தம் கருமம்னா இந்த ஜீவன் இருக்கிறானே, ஜீவனுடைய கர்மா, மனித பிறவி, முக்கியமாக மனித பிறவியிலிருந்து ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கர்மா என்னன்னா, ஏதோ வேலைக்கு போகிறது, பணம் சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, தூங்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறதுனா இதுக்கு ஒரு மனித பிறவி மனித ஜீவனாக இருக்கணுங்கிறது இல்லை. ஆடு மாடு புழு பூச்சியில் இருந்து ஈ எறும்பில் இருந்து அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. வாழ்நாள் முழுக்க என்னது, உணவு தேட வேண்டியது, சம்பாதிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தங்கிறதுக்கு ஏதோ ஒரு இருப்பிடத்தை அமைத்து கொள்ள வேண்டியது, அப்புறம் இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு தனக்கு ஒரு இணையை தேடிக்கொள்ள வேண்டியதுன்னா இதுதான் வாழ்க்கை அப்படின்னு மனிதன் இருந்தான்னா இது எல்லா உயிரினங்களும் தான் செய்து கொண்டு இருக்கு. அதற்கு மனித பிறவியில் இருந்து தான் அதை செய்யணுங்கிறது இல்லை. மனித பிறவியிலிருந்து செய்ய வேண்டியது என்னன்னா தவம். அதனால் மனித பிறவியை அடைந்தவர்கள், கிடைத்தற்கரிய மனித பிறவியை அடைந்தவர்கள் செயற்கைரிய செயலான தவத்தை செய்தல் என்பது தான் உண்மையிலேயே அந்த பிறவிக்கான பலனை, பிறவாத நிலை, இப்போ இருக்கக்கூடிய பிறவியை விட மேலான உயர்ந்த பிறவியை அடைதல் அல்லது பிறவாத நிலையை அடைதல் என்பதற்கான சாதனை ஆகும். அதற்குத்தான் மனித பிறவி. ஆகவே யார் தவம் செய்கிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே மனிதனாக இருந்து எதை செய்யணுமோ அதை செய்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் ஆசையுட்பட்டு அவம் செய்வார், ஆசை வயப்பட்டு
தனக்குத்தானே துன்பத்தை செய்து கொள்ளுகின்றார். ஆசை வயப்பட்டு பலவிதமான கர்மா பண்ணுறான். அதனால் புண்ணிய பாபம் வருது. அந்த புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்காக மீண்டும் பிறக்கின்றான். அப்போ அந்த பிறவி என்றாலே அங்கே துன்பம் உண்டு. அடுத்த பிறவி என்ன வரும்னு தெரியாது. மனுஷனா, ஆடா, மாடா, நாயா, நரியா, பேயா, பிசாசா, எது வருங்கிறது தெரியாது. எந்த விதத்தில் ஒரு பிறவி வந்தாலும் அது துன்பம்தான். அதனால் தனக்குத்தானே அவர்கள் கீழ்மையை செய்து கொள்ளுகின்றார்கள். தவம் செய்பவர்களே மேல்நிலைக்கு உயர்நிலைக்கு செல்வதற்கான கர்மத்தை செய்கிறார்கள். இது தவத்தினுடைய சிறப்பு. அதனால் தவம் இந்த 6லிருந்து 9 வரைக்கும் தவம் செய்பவர்களுடைய சிறப்பை சொல்லுகின்றார். முதல்ல தவத்தினால கிடைக்கக்கூடிய பலன் என்ன, அதனுடைய வலிமை என்னன்னு சொன்னார். தவம் செய்பவர்களுடைய சிறப்பை சொல்லுகின்றார். தவம் செய்யறதுனால என்ன நடக்குதுங்கிறத இந்த 7வது பாடலில் சொல்கிறார். சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு. நெருப்பானது நமக்கு தெரியும். நெருப்பை அது இயற்கையாக பூமியிலிருந்து கிடைக்கிற பொழுது, இந்த பொன் தங்கமானது இயற்கையாக பூமியிலிருந்து கிடைக்கின்ற பொழுது கொஞ்சம் மாசு கலந்ததாக, பல வேற பொருட்களெல்லாம் கலந்ததாக இருக்கின்றது. அதை நெருப்பில் போட்டு சுட்டு உருக்குகின்ற பொழுது, நெருப்பில் அதை உருக்குகின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய மாசுகளெல்லாம் நீங்கி அது தூய்மை பெறுகின்றது, நன்கு பிரகாசத்தை அடைகின்றது. அது மாதிரி இந்த தவம் செய்ய செய்ய ஒருவனுடைய துன்பத்தை அவன் தாங்கி கொண்டு தவம் செய்ய செய்ய அவனுடைய ஞானமானது ஒளிவிடும். அந்த ஞானம்ங்கிறத எங்க சொல்லலை. துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு ஒளிவிடும்னா பொன்போல் ஒளிவிடும். பொன்போல் ஒளிவிடுறதுனாலே அது அறிவு ஞானம்தான். அவனுடைய ஞானமானது வெளிப்படும். இந்த மனசு தூய்மை அடையும். துன்பத்தை தாங்கி கொள்ள மனதில் இருக்கக்கூடிய விருப்பு, வெறுப்பு, பொறாமை, பேராசை, இந்த மாதிரியான மன மாசுகள் நீங்குகின்றன. அழுக்காறு அவாவிகுலி என்று திருக்குறளில் சொல்கிறாரு. முன்னாடி அரண் வலியுறுத்தல்ல இதெல்லாம் நீங்குகின்றது. அவைகள் நீங்கி மனது தூய்மை அடைகின்றது. மனத்துக்கண் மாசிலன் ஆதல், மனதில் மாசு இல்லாதவராக ஆகின்றார் தவத்தினால. அதனால் மனது தெளிவடைகின்றது. அதனால் அறிவு நன்றாக வேலை செய்கின்றது. அவருடைய ஞானம் மெய்ப்பொருளை உணரக்கூடியதாக ஆகின்றது. செம்பொருள் காண்பது அறிவு, மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு அந்த மெய்யுணர்தல் என்ற மெய்யுணர்கின்ற ஆற்றலை அவர் பெறுகின்றார். ஞானத்தை அடைகின்றார். ஞானத்தின் வாயிலாக மோட்சத்தை, பிறவாத நிலையை அடைகின்றார். அதனால் இந்த துன்பமானது, தவத்தினால் வருகின்ற துன்பமானது இந்த ஜீவனை புடம் போடுகின்றது. இது ஒரு பிரயோஜனம். ஞானம், மோட்சம் என்று அந்த தவத்தினுடைய பலனாக உயர்ந்த புருஷார்த்தமானது நிறைவேறுகின்றது. அதோட அதன் பிறகு, ஞானத்திற்கு பிறகு ஜீவன் முக்தராக இந்த சமூகத்தில், உலகத்தில் இருக்கிறார். அப்பொழுது எல்லா உயிர்களாலும் வணங்கப்படுபவராக அவர் இருக்கின்றார். தன்னுயிர் தானறப் பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். தன்னுயிர் தானறப் பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். தன்னுடைய உயிரை தான் அறப்பெற்றானை, தான் அறன முழுமையான அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய உடம்பும் மனசும் யாருக்கு முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதோ அவனை தான் சுவாமின்னு சொல்கிறோம், ஆண்டின்னு சொல்கிறோம். தன்னை ஆள்பவன் ஆண்டி. கடவுளுக்கு ஆண்டவன்னு பேர் இருக்குது. கடவுளுக்கு ஆண்டவன் ஏன் பேர்? அனைத்தையும் ஆள்பவன், அதனால் ஆண்டவன். துறவிகளையும் கூட ஆண்டவர்னு சொல்கிறோம், ஆண்டின்னு சொல்கிறோம், ஆண்டி பண்டாரம்னு சொல்கிறோம். அதெல்லாம் துறவிகளுக்கு இயற்கையாக சமூகத்தில் இருக்கக்கூடிய பெயராக இருக்குது. ஆண்டி பண்டாரம்னா என்ன அர்த்தம்? தன்னை ஆள்பவன் ஆண்டி. ஆண்டவன்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை தான் ஆண்டி. அப்போ கடவுள் உலகத்தை ஆள்கிறார், இந்த துறவி தன்னை ஆள்பவராக இருக்கிறார். தன்னுடைய உடம்பையும் மனதையும் தன்னுடைய வசத்தில் வைத்திருப்பவராக இருக்கிறார். அதனால் ஆண்டின்னு பேர். அப்புறம் பண்டாரம்னா, பண்டான ஞானம், ஞானத்தை உடையவராக இருக்கிறார், அதனால் பண்டாரம்.
மூல பண்டாரம் வழங்குதும் முந்துமினே அப்படின்னு அடியார்கள் பாட்டில் இருக்குது. அதில் பண்டாரம்னா ஞானம், ஆண்டினா சுவாமி தன்னை ஆள்பவன், ஞானத்தினால தன்னுடைய புலன்களையும் மனதையும் தன்னுடைய வசத்தில் வைத்திருக்கக்கூடியவர். அவரை அப்படி இருக்கின்ற ஞானியை, யோகியை, துறவியை எல்லா உயிர்களும் தெய்வமாக வணங்குகின்றன, போற்றுகின்றன. ஏன்னா இவர்களால் செய்ய முடியாத ஒரு செயல். முன்னாடி பார்த்துருக்குறோம், நீத்தார் பெருமையில் செயற்கரிய செயர்னு சொல்கிறார். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார்னு நீத்தார் பெருமையில் சொல்கிற பொழுது அங்கே செயற்கரிய செயல்ங்கிறது என்னது? இந்த புலன்களை, மனதை தன்னுடைய வசத்தில் வைத்திருத்தல், தன்னை வென்றிருத்தல் என்பதுதான். மற்ற மனிதர்களால் அதை செய்ய முடியாத பொழுது செய்தவர்களை இவன் சாதித்தவன் என்று அவனை போற்றுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள். அதனால் துறவிக்கு நம்ம சமூகத்தில் என்றைக்குமே உயர்ந்த மதிப்பு, மரியாதை இருக்கின்றது. தன் வீட்டிலேருந்து ஒருத்தன் துறவியாக போனால் ஏற்றுக்க மாட்டான், திட்டுவான். ஆனால் வேற ஒரு துறவியை பார்க்கிற போது அவர்களுக்கு உரிய மதிப்பு, மரியாதை கொடுப்பார்கள், அவர்களை போற்றுவார்கள், வணங்குவார்கள். அப்போ தன் வீட்டிலேருந்து போகிற பொழுது அபிமானத்தினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அதுதான் எல்லோருடைய விருப்பமும், அது உயர்வானதுங்கிறது மனதில் இருக்கின்றது, நம்ம தர்மத்தில் இருக்கின்றது. நம்மால் செய்ய முடியாத ஒன்றை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து போற்றுகின்றோம், வணங்குகின்றோம். அதனால் எல்லா உயிர்களும் வணங்கும். அதனால் மனிதர்கள் மட்டுமில்லை, தேவர்களும் அவனை போற்றுவார்கள், வணங்குவார்கள். அது மட்டுமல்ல, ஆடு மாடு மற்ற உயிரினங்கள் கூட அவனோடு மிகவும் அன்பாக, அருளுடை மேலே பார்த்தோம், அவனோட இணக்கமாக, அவனுடைய எதிரியாக நினைக்காது, அவனோட இணங்கி வாழுதல் என்பது இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் அவனை ஒரு நண்பன் போல அந்த உணர்வு தான் அவைகளுக்கு இயல்பாக இருக்கும். அதனால் எல்லா உயிரும் தொழும்னா. அடுத்து 9வது குறள் மேற்கொண்டு சொல்கிறார், இந்த மரணத்தை வெல்லுதலும் சாத்தியம்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய தன்னை வெல்லுதல், அப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் தனக்கு வசமாக வைத்திருத்தல், தனக்கு ஆதரவாக வைத்திருத்தல், அன்போடு வைத்திருத்தல், தனக்கு இணக்கமானதாக ஆக்குதல்ங்கிறதும் இந்த தவத்தினால தவம் உடையவர்களுக்கு முடியும். அது மட்டுமல்ல, உடலுக்கு எதிரியாக இருக்கின்ற மரணத்தையும் யமனையும் வெல்ல முடியும்னா. இந்த சரீரத்தோடு மரணமில்லாத வாழ்க்கையை அவன் ஞானத்தினால மோட்சத்தை அடைகிறான், மரணமில்லாத பெருவாழ்வு. ஆனால் அவன் நினைத்தா இந்த தபத்தினால சரீரத்தை கூட நீண்ட ஆயுளோடு வைத்து கொள்ள முடியும், அல்லது சித்தர்களா பல யுகங்களுக்கு சரீரத்தோடு வைத்து கொண்டு இருக்க முடியும். அதையும் பார்க்கிறோம். மார்க்கண்டேயன் மாதிரி கதை. மற்ற சித்தர்களெல்லாம் சரீரத்தோடு அந்த யுகம் முடிகிற வரைக்கும் இருக்கிறார்கள்னு பார்க்கிறோம். மரணத்தை வெல்லுதல் என்பது கூட தவத்தினால் முடியுங்கிறத சொல்றார். கூற்றம் குதித்தலும் கைகூடும், நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. கூற்றம் குதித்தலும் கைகூடும், நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. கூற்றம்னா யமன், அதை குதித்தல்னா கடத்தல், தாண்டுதல். தவத்தின் வலிமையை பெற்றவருக்கு மரணத்தை வெல்லுதலும் இயலும். நோற்றலின் ஆற்றல் தலைப்பற்றவருக்கு, நோற்றல் நோன்பு, விரதம், தவம், தவத்தை செய்து அதனுடைய முழுமையான சக்தியை பெற்றவர்களுக்கு, அதனுடைய ஆற்றலை வலிமையை பெற்றவர்களுக்கு கூற்றம் குதித்தலும் கைகூடும். மரணத்தை வெல்லுதல் என்பதும் சாத்தியமாக ஆகும். அதனால் குதித்தலும்னு சொல்லியிருக்கிறார். இப்போ ஏற்கனவே முன்னாடி நிறைய நன்மை சொல்லப்பட்டது. சாப அனுக்கிரகம் கொடுக்கக்கூடிய வல்லமை, தன்னைத்தானே வெல்லுதல், உலகத்தை வெல்லுதல் என்பதெல்லாம் இருக்கு. அதோட யமனை வெல்லுதல் என்பதும் கூட சாத்தியம்னு சொல்கிறார். அப்புறம் குற்றம் குதித்தலும்னு சொல்கிற பொழுது சாமானியமாக அது முடியாத ஒன்று. எதை வேணாலும் வெல்லலாம், ஒருவன் மரணத்தை வெல்ல முடியாது. பணம் கொடுத்து எதை வேணாலும் வாங்கலாம், அல்லது வேற என்ன உலகியல் சாதனங்களை கொண்டு எதை வேணாலும் ஒருவன் சம்பாதிக்க முடியும். மரணத்தை வெல்லுதல்ங்கிறது யாருக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் அதுவும் கூட தவத்தினால் முடியும்னா. அதனால் சாமான்யமாக இயலாத ஒன்று, இயலவே இயலாத ஒன்று தவத்தினால் அதுவும் கூட சாத்தியம்னு இந்த தவம் செய்பவர்களுடைய வலிமையை உயர்வாக காட்டி சொல்லுகின்றார். அடுத்து இலர் பலராகிய காரணம், நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். இலர் பலராகிய காரணம்,
நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். இலர் பலர் ஆகிய காரணம். உலகத்தில் நிறைய பேர் இல்லாமை வறுமை என்பதில் இருப்பதற்கான காரணம். அதில் இலர் பலர்னா இன்மை உடையவர் பலர், செல்வம் இல்லாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். சமூகத்தில் பார்த்தாக்கா செல்வந்தர்கள் குறைவு, செல்வம் இல்லாதவர்கள் அல்லது குறைவான செல்வம் வைத்திருக்கிறவர்கள் தான் மிகுதியாக இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்னா, அது இந்த கலியுகத்தில் அது மிகுதியாகவே இந்த பணக்கார ஏழை ஏற்றத்தாழ்வு பெரிய அளவில் இருக்கிறத பார்க்குறோம். சமூகத்தில் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வு பெரிய அளவில் இருக்கிறத பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, அறிவு நிலையிலும் கூட ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. இங்கே இலருங்கிறது செல்வத்தில் பணத்தில் இல்லாமை, அதை எடுத்துக்கொள்ளலாம். அறிவினுடைய இல்லாமை அதுவும் காரணம். கலியுகத்தில் பல பேர் அறிவே இல்லாமல் இருக்கிறான். எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் உள்ள லௌகிக கல்வி கற்று இருக்கிறா, நிறைய எம்ஏ பிஹெச்டி எல்லாம் நிறையா பண்ணியிருக்கிறான், 4-5 டிகிரி கூட வாங்கியிருக்கான். ஆனால் சாதாரணமான ஒரு விஷயத்தை கூட யோசித்து புரிந்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் இல்லாதவர்களாக நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். புத்தி சக்தி சரியாக இல்லை. பணம் சம்பாதிக்கிறது, ஊரை ஏமாத்துறது, மற்ற விஷயத்தில் சாமர்த்தியம் இருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல விதமாக நடந்து கொள்ளுதல், குடும்ப உறவுகளுக்குள்ள நல்ல விதமாக இருத்தல், ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துதல், இதை செய்யக்கூடிய, இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாமானிய விஷயத்தை கூட சரியாக செய்யக்கூடிய சாமர்த்தியம் இல்லாதவர்களாக, புத்தி சக்தி இல்லாதவர்களாக பலர் உலகத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். படித்த முட்டாள்களை மிகுதியாக சமூகத்தில் இருக்கிறார்கள் கலியுகத்தில். ஏன் காரணம்? இந்த சாமானிய ஒழுக்கங்கிறது இல்லை, தவங்கிறது இல்லை. அதனால் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆன்மீக சாதனைகளை ஒழுங்காக செய்கிறது இல்லை, இந்த விரதம் முதலானவைகளை சரியாக அனுஷ்டிக்கிறது இல்லை. அப்புறம் துறவு வாழ்க்கைக்கு வருபவர்களும் குறைவாக இருக்கிறார்கள். ரெண்டு விதமாக இதுக்கு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். இல்வாழ்க்கையில் சமூகத்தில் இருக்கிறவர்களே போதுமான இந்த ஆன்மீக சாதனைகளை செய்யாதவர்களாக இருக்கிறார்கள். நம்ம மதத்தில் மட்டுமில்லை, எல்லா மதத்திலையும் இருக்கிறார்கள். அப்போ பேருக்கு அந்த மதத்தை சார்ந்தவன் இருக்கிறானே ஒழிய அந்த மதத்தினுடைய மூல நூல்களை படிக்கிறதில்லை. அதில் சொல்லி இருக்கின்ற அந்த அருளாளர்கள் அல்லது ஞானிகள், மகான்கள், பெரியோர்கள் சொல்லி இருக்கின்ற, வேதங்கள் சொல்லுகின்ற அந்த ஆச்சார அனுஷ்டானங்களை முறையாக கடைபிடிக்கிறது இல்லை. அப்படி யார் அதை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் அறிவுடையவர்களாக இருக்கிறார்கள், லௌகிக்க கல்வியிலும் சிறப்புடையவர்களாக இருக்கிறார்கள். நிறைய சமூகத்தில் பெரிய அறிஞர்களாக இருக்கிறவர்கள், விஞ்ஞானிகளாக இருக்கிறவர்களை பார்த்தாக்கா அவர்கள் அடிப்படையில் மத நம்பிக்கை உடையவர்களாக, அந்த ஆச்சார அனுஷ்டானங்களை முறையாக கடைபிடிப்பவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய அந்த லௌகிக்கமான புத்தி சக்தியும் கூட அவர்களுடைய ஆன்மீக சாதனைகளுடைய விளைவாக நன்றாக மிகுந்திருக்கிறது. மற்றவர்களோடு அது சிறப்பாக இருக்கின்றது. அந்த அறிவை சமூக நன்மைக்காக பயன்படுத்துகிறார்கள், நாட்டின் நன்மைக்காக பயன்படுத்துகிறார்கள். இந்த மத நூல்களை அறகுறையாக படிக்கிற ஆளு தான், அல்லது ஒழுங்காக படிக்காத ஆள், வெறுமனே ஒரு அபிமானத்தினால மதவெறி கொண்டிருக்கிறவன் தான் தன்னுடைய அறிவை தவறான சமூக விரோத செயல்களுக்கு மதத்தின் பெயரால் செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே அவனுக்கு அந்த மதத்தை உருவாக்கியவர்களுடைய மனசு ஹிருதயம் புரியலை, முறையாக சரியாக மத நூலை பயன்படுத்தலை, படிக்கலை, அல்லது தவறாக சுயநலவாதிகளால் தவறாக வழிகாட்டப்பட்டு தங்களுடைய அறிவை தவறாக வழியில் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ உண்மையான ஆச்சார அனுஷ்டானங்கிறது அவர்கள் பெரியோர்கள் சொல்லி இருக்கிறபடி, அவர்கள் மத நூல்கள் சொல்லி இருக்கிறபடி அவர்கள் தவத்தை கடைபிடிக்காதது தான் காரணம். அப்புறம் துறவு வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் குறைவாக இருக்கிறது. துறவு வாழ்க்கைக்கு வர்றவர்கள் குறைவாக இருக்கிற பொழுது, சமூகத்தில் துறவிகள் குறைவாக இருக்கிற பொழுது சமூகத்தில் வறுமை மிகுதியாக ஆகும். ஏன்னா தபஸ் குறையிறதுனால, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, தபஸ்விகள் அதிகமாகிற பொழுது, சன்னியாசிகள் துறவிகள் அதிகமாகிற பொழுது, அவர்கள் காட்டில் தனியாக உட்கார்ந்து சமூகத்தோட சம்பந்தம் இல்லாமல் தவம் செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் செய்கின்ற தவத்தின் பலனாக உலகத்திற்கு நன்மையானது ஏற்படும்.
அப்படி தவம் செய்தவர்கள் உலகத்தில் குறைந்து போகிறது தான் உலகத்தில் வறுமை, பசி, பஞ்சம், பட்டினி மிகுதியாக இருப்பதற்கு காரணமாக ஆகின்றது. அதெல்லாம் தவத்தினுடைய முக்கியத்துவம், தவம் செய்பவர்களுடைய முக்கியத்துவம், சிறப்பு. இப்படி தவம் என்பது அருளுடைமை, புலால் மறுத்தல் இவற்றிற்கு பிறகு முக்கியமான 3வது சாதனையாக துறவிகளுக்கு இருக்கின்றது. இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சின்ன சின்ன அளவில் தவம் சொல்லப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய தர்மத்தை கடைபிடிக்கிறதே ஒரு தவம். துறவு வாழ்க்கையில் முழுமையாக துறவரத்தை கடைபிடித்தல் தவம். உடலை வருத்தி காய சோஷணம்னா, தபஸுங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுகின்ற லட்சணம் காய சோஷணம். தன்னுடைய உடலை வற்றச் செய்தல்னா, உடலை வற்றச் செய்தல், உடலினுடைய சக்தியை குறைத்து. ஏன்னா ராஜச தாமச குணங்கள் இல்லாமல் சத்துவ குணம் மேம்பட்டு இருக்கிற பொழுது தான் மனதை ஒருமையில் நிறுத்த முடியும். ஒன்றாக இருக்கக்கூடிய பரம்பொருளிடத்தில், ஆத்மாவிடத்தில் நிறுத்த முடியும். உடம்பு ரஜோகுணம் தமோ குணத்தில் இருந்தாக்க ஆன்மீக சாதனையை முழுசாக பண்ண முடியாது. மனசு அடங்காது. ஆனால் மனசு அடங்கணும்னா உடம்பு வற்றி போய் இருக்கணும், உடம்பு கொழுப்பு இல்லாமல் இருக்கணும், மற்ற தூண்டுதல் தராததாக இருக்கணும். அதனால் உடம்புக்கு போகிற உணவை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்கிறதுங்கிறது தான் சந்நியாச வாழ்க்கையில் தவமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதனால் இந்த நாய் முதலானவைகளுக்கு பயிற்சி கொடுக்குற போது கூட என்ன பண்ணுறான், அதற்கு அளவாக தான் சாப்பாடு கொடுப்பான். அளவுக்கு அதிகமாக சாப்பாடு போட்டால் சாப்பிட்டு தூங்கிடும், உணர்வெல்லாம் மந்தமாகி போயிடும். அதிகமான சாப்பாடு உணர்வுகளை மந்தமாக்குது, சாப்பிட்டு தூங்கும் அது. அதனால் அதற்கு பயிற்சி கொடுக்குற பொழுது சொன்ன வேலையை அது செஞ்சால் அது கொஞ்சம் உணவு கொடுப்பான், அவ்வளோதான். அளவான கட்டுப்பாடான உணவு என்பது தான் அறிவை எப்பொழுதும் கூர்மையாக வைத்திருக்கும். இன்றைக்கி சமூகத்தில் நிறைய பேர் அறிவில்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், அறிவு சரியாக வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம், அறிவு மழுங்கி போய் இருக்கிறதுக்கு காரணம் விதமிஞ்சிய உணவு, அதிகமான உணவு, தவறான உணவு. அதனால் ஏற்படுகின்ற மந்த புத்தி, மந்தத்தன்மை அது புத்தியிலையும் இருக்கின்றது. அதனால் உணவு அதிகமாக, உணவு புரட்சி ஏற்பட்டு உணவு பெருக்கம் வந்தாலே சமூகத்தில் ஒரு புத்தியில் ஒரு தேக்கம் வரும். ஏன்னா போக விஷயங்களில் அதிக கவனம் போகுது, விதவிதமாக அனுபவிக்கிறதுங்கிற கவனம் போகிற பொழுது தர்ம சிந்தனையோ விவேகம் புத்தியோ இல்லாமல் போய்விடுகிறது. அது சமூகத்தில் நம்ம பார்க்கிறோம். இருக்கட்டும். அதனால் தவத்தினுடைய சக்தியை, தவம் செய்பவர்களுடைய சக்தியை, தவத்தினுடைய முக்கியத்துவத்தை, தவத்தினுடைய பலனை இந்த அதிகாரத்தில் சொல்லி இருக்கின்றார். இந்த அளவில் நம்ம நிறைவு செய்வோம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.